பெருநாளைக்கு வந்து ஈத் முபாரக்னு சொல்லலாமா? 17 ஒரு ஆளும் 18 ஒரு ஆளும் கொண்டாடும் போது யாருக்கு யார் சொல்றது? அந்த மாதிரி ஒரு குழப்பமா வருதுன்னு கேட்கறாங்க. ஆனா ஈத் முபாரக்ங்கிற சொல்லு வந்து ஒரு சலாம் மாதிரி, ஒரு சொல்லு மாதிரி, சுன்னத்தான சொல்லு மாதிரி ஆக்கி வச்சிருக்காங்க. ஒரு சொல்லு அனைவரும் யூனிஃபார்மா சொல்வதாக இருந்தால் அது அல்லாஹ் சொல்லியிருக்கணும், ரசூல் சொல்லியிருக்கணும். பெருநாளைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈத் முபாரக்னு சொன்னாங்களா? சொல்லவே கிடையாது. நம்ம பெருநாள் புதுசு நவீன கண்டுபிடிப்பா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வந்து அவ்வளவு சஹாபாக்கள் ஒருத்தர் சந்தித்துக் கொண்டார்கள், ரசூலை சந்தித்துக் கொண்டார்கள். யார்த்தையும் போய் ஈத் முபாரக் என்றோ அல்லது பெருநாள் வாழ்த்துக்கள் வேற ஏதாவது வார்த்தையை கொண்டோ, பெருநாள் மகிழ்ச்சியை கொண்டாடுகிறோம் என்ற வார்த்தையை கொண்டோ வேற என்னத்தையாவது அதுக்குன்னு ஒரு விசேஷமா சொன்னார்களான்னா சொல்ல கிடையாது. கொண்டாடிக்கிட்டு போய்கிட்டே இருக்கணுமே தவிர அன்னைக்கு சிறப்பா ஒன்றை சொல்லணும் நம்ம இருப்பதாக இருந்தால் அது பெருநாள் வணக்க சம்பந்தப்பட்டது. அதுல போய் ஒன்று சேர்ப்பதாக இருந்தால் அல்லாஹ் ஒரு சொன்னா தான் கேட்கணும். ஒருவரை ஒருவர் சந்தித்தால் சலாம் சொல்வது இருக்கிறது, அதான் பெருநாளைக்கு இருக்கிறது. ஒருவரை ஒருவர் சந்தித்தால் முசாபா செய்வது இருக்கிறது, அதுவும் பெருநாளைக்கு இருக்கிறது. இவ்வளவுதான் இருக்கே தவிர ஈத் முபாரக் என்றோ, பெருநாள் வாழ்த்துக்கள் என்றோ, தியாக திருநாள் வாழ்த்துக்கள் என்றோ அல்லது நோம்பு பெருநாள் வாழ்த்துக்கள் என்றோ அதுக்குன்னு ஒரு வார்த்தையை உண்டாக்கி சொல்வது என்பது இருக்குது. இது வந்து ஒரு பிதஅத்து. இதெல்லாம் வந்து மார்க்கத்தில் இல்லாது. மற்றவங்க அவங்க தீபாவளி வாழ்த்து, பொங்கல் வாழ்த்துன்னு சொல்றாங்க பாருங்களேன். அதை வைத்துக் கொண்டு நம்மளுக்கு ஒன்று வேணுமே, அந்த காப்பி தேர் வைக்கிறது பார்த்து நம்ம சந்தனம் கூடு வச்சோம் இல்லையா, அந்த மாதிரி வந்த ஒரு பழக்கம் தானே தவிர இது என்னத்துக்காக சொல்றீங்க தேவையில்லாம? சலாம் மாதிரி ஈத் முபாரக் தான் சொல்லணுங்கிற காயத்து. நம்மளுக்கு ஒரு ஈத் முபாரக் சொன்னாங்க, நம்ம சும்மா தான் நம்மளை பாதியை பார்க்கறாரு. ஈத் முபாரக் சொல்ல மாட்டாங்க, நம்ம பெரிய பாரதமா அது மாதிரி நினைக்கிறேன். நானே அனுபவப்பட்டிருக்கிறேன். அப்படின்னா என்ன ஆகுது? இது ஒரு சுண்ணத்து மாதிரி ஆகுது. இப்படிதான் விதத்தில் உண்டாகும். அதனால பெருநாளைக்குன்னு சொல்லி 17 காரணம் 18 சொல்ல வேணாம், 18 காரணம் 17 சொல்ல வேணாம், சொல்ல வேணாம். இல்லாத ஒரு பழக்கம், அதை விட்டுறது நல்லது. அது போக தமிழ்ல பெருநாள் வாழ்த்துக்கள்ங்கிறீங்க. வாழ்த்துனா என்ன? வாழ்த்துனா என்னன்னா அப்படி ஒரு இஸ்லாத்துல இருக்குது, துவா செய்வது இருக்கிறது. வாழ்த்துறதுன்னா நீங்க என்ன கடவுளா? பிற மதத்தில் உள்ள என்ன செய்வாங்க? அவங்கள மகான் மாதிரி நினைத்துக் கொண்டு நீங்க வாழ்த்துங்க ஆசி மாதிரி வாழ்த்துனா நல்லா இருப்பேன்னு ஒருத்தர் சொன்னா நம்ம நல்லா இருக்கிறோமா? சிறப்பாக இருங்க, சீரோடு இருங்கன்னா நீங்க நன்றாக இருக்க நான் இறைவன் துவா செய்கிறேன் தான் முஸ்லீமுடைய வழக்கம்லாம் இருக்கணும். அல்லாஹ் தான் சொன்னது நிறைவேறும். நீங்க சொன்னது இப்படி நிறைவேறும். அதனால என்ன நினைக்கூடாது? இந்த வாழ்த்துங்கிறது எதுக்கும் வாழ்த்து சொல்ல வேணாம். வாழ்த்துறது என்ன அர்த்தம்? நீங்க என்னமோ ஒரு பெரிய இடத்துல இருக்கிற மாதிரி, நீங்க சொன்னா அது பழிச்சிருக்கிற மாதிரி அந்த இடத்துல இருந்து கொண்டு அது இறைவனை மறந்த ஒரு சொல்லாக இருக்கே தவிர அது இறையச்சம் உடையவர்கள் பயன்படுத்துற ஒரு சொல்லலாம் கிடையாது.